இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியதுடன் 1-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம். இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் விளையாடவுள்ளது. இதில் இரு அணிகளுக்கும் இடையேயான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரானது இன்று ஜனவரி 22 முதல் தொடங்கியது. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்று வரும் முதல் T20 போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு பில் சால்ட் மற்றும் பென் டக்கெட் இணை தொடக்கம் கொடுத்தனர். இப்போட்டியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பில் சால்ட் ரன்கள் ஏதுமின்றி விக்கெட்டை இழந்து ஏமாற்றமளித்தார். அவரைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜோஸ் பட்லர் ஒரு பக்கம் அபாரமாக விளையாடி ஸ்கோரை உயர்த்திய நிலையில் மற்றொரு தொடக்க வீரர் பென் டக்கெட்டும் 4 ரன்களுடன் விக்கெட்டை இழந்தார். பின்னர் பட்லருடன் இணைந்த ஹாரி ப்ரூக் ஓரளவு தாக்குப்பிடித்து அணியின் ஸ்கோரை உயர்த்தும் முயற்சியில் இறங்கினார். சூரியகுமார் யாதவ் ரன்கள் ஏதுமின்றி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்துவீச்சில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றமளித்தார். அதன்பின் ஜோடி சேர்ந்த அபிஷேக் சர்மா திலக் வர்மா இணை பொறுப்புடன் விளையாடி விக்கெட் இழப்பை தடுத்து நிறுத்தினர். இதில் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிரடியாக விளையாடத் தொடங்கிய அபிஷேக் சர்மா அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டதுடன் 20 பந்துகளில் தனது அரை சதத்தை பதிவு செய்து அசத்தினார். அத்துடன் நிற்காத அபிஷேக் சர்மா 33 பந்துகளில் 5 பவுண்டரிகள் 8 சிக்சர்கள் என 79 ரன்களை சேர்த்த நிலையில் ஆட்டமிழந்தார். இருப்பினும் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த திலக் வர்மா 19 ரன்களை எடுத்து அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார். இதன் மூலம் இந்திய அணி 12.5 ஓவர்களிலேயே வெற்றியை இலக்கை எட்டியதுடன் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி அபார வெற்றியையும் பதிவு செய்து அசத்தியது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலையும் பெற்றுள்ளது. இதனையடுத்து இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது T20 போட்டி ஜனவரி 25ஆம் தேதி சென்னையில் உள்ள MA சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.